அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். இப்பவும் கூட தன்னுடைய எண்ணத்துல உறுதியா இருக்கலாம். யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு இந்த நிமிஷம் கூட எடப்பாடி உறுதியா இருக்கலாம். அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகும் கூட. எவ்வளவு நாள் அவர் உறுதியா இருக்க முடியுது? அது அதிமுக தொண்டர்கள் அவருக்கு கீழ இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு நாள் அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நிச்சயமாக அதிமுக, பிஜேபி கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நேத்து. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அங்க இருந்தது குறைஞ்சது 5 பேருங்கிறப்போ எதுவுமே ரகசியம் இல்ல. 24லயே இந்த தப்ப நீங்க செய்யாம இருந்தீங்க. அல்லது 24லயே நீங்க வந்திருந்தீங்கன்னா, இந்த கூட்டணியில தொடர்ந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியில வலுவான அரசு இன்னும் வலுவான அரசு அமைந்திருக்கும்னு ஒரு வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருக்கிறார். ஓகே. அப்ப தப்பு பண்ணிட்டீங்களேங்கிறார். தப்பு எடப்பாடி மட்டும் பண்ணல. அந்த அண்ணாமலை அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனம் தான் அந்த கூட்டணி முறிவுக்கு தொடக்க புள்ளி. ஆனா இவர் ராஜதந்திரமா செயல்பட்டு இருந்தா அது அண்ணாமலை கண்ணிலே விரல விட்டாட்டி அந்த கூட்டணியை தொடர செய்து அதிமுக இன்னைக்கு குறைஞ்சு 10 எம்பி ஜெயிச்சிருக்க முடியும். எடப்பாடியினுடைய அந்த ராஜதந்திர குறைவு, முதிர்ச்சியற்ற தன்மை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு.